மாலைமுரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். ஆனி 19 ஜூலை 3 வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுத்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. 10ஆம் இடம் சொன்னால் அதில் வந்து கடமைகள்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடம் குடும்பம் ஸ்தானம். 10ல் சந்திரன் இருக்கார். இன்றைய நாளில் சந்திரன் வந்து சுயச்சாரத்தில் இருந்து ராசியாதிபதி செவ்வாய்ச்சாரத்துக்கு வரார். அதாவது திருவோணம் இன்றைய நாளில் வந்து நண்பகல் வரைக்கும் 11:45 மணி அளவு வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு அவிட்டம். அப்போது சந்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். அவிட்டம் செவ்வாயிடுது, 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த செவ்வாய் 2ஆம் இடமான குடும்பத்தில் இருக்கார். அப்போ குடும்பம் சார்ந்த கடமைகளை செய்யக்கூடிய நாள்னு இந்த நாள் சொல்லலாம். குடும்பம் சார்ந்த கடமைகள், குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன, அதை வந்து நீங்கள் இன்றைய நாள் நிறைவேற்றக்கூடியது. அதை செய்யணுன்ற உறுதி எடுத்துக்கொள்வது, அதற்கான ஆரம்பத்தை செய்கிறது, இதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது. இப்போ 10ல் சந்திரன் இருக்கார். அவர் வந்து செவ்வாய் சாரத்தில் இருக்காருன்னு சொன்னால், ராசியாதிபதி செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று இருக்கார் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த செவ்வாய் வந்து மகரத்துக்கு வரும்போது உச்சம் அடைஞ்சிடுவார். அப்போ சந்திரன் வந்து செவ்வாய் சாரத்தில் இருக்கார். அப்போ இன்றைய நாளில் தைரியமாக நம்பிக்கையோடு பெரிய கடமைகளை பணிகளை கூட நீங்கள் எடுக்கலாம். குடும்பத்திற்காக நான் வெளிநாடு போகிறேன், ஒரு 5 வருஷம் 3 வருஷம் கான்ட்ராக்ட் நான் இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்க போகிறேன். அப்படி பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி கடனெல்லாம் நான் அடிச்சிருவேன். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சகோதரிகளுடைய திருமணத்தை நடத்தி முடிச்சிருவேன். என்னுடைய பெற்றோருக்கு வந்து நான் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்வேன். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு இதெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான யோக பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. தடைப்பட்ட காரியம் செய்யலாம். ஒரு முயற்சி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, தொடங்காமல் இருக்கிறீங்க, ஒரு தயக்கத்தோடு இருக்கிறீங்க, இன்றைக்கு அதை தொடங்கலாம். 3ஆம் பாவம் இப்போது உங்களுக்கு வலுத்து இருக்கிறது. பொதுவாக வந்து 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் சுபர்களை காட்டிலும் அசுபர்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு இல்லையா, அதனால் இது உங்களுக்கு யோகமான ஒரு காலம். நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். உங்களுடைய முயற்சி வந்து முழுமையானதாக இருக்கும். 100% முயற்சியை உங்களால் செய்ய முடியும். அப்படி செய்யும்போது அந்த 3ஆம் அதிபதி சந்திரன் செவ்வாய் சாரத்தை இருக்கார். அந்த செவ்வாய் ராசியில் இருக்கார். அப்போ செவ்வாய்ன்னு சொன்னாலே வேகம், ஆற்றல், தைரியம், அப்படியே ஃபயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இந்த நாளில் இருக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து சக்திக்கு மீறிய செயல்களை கூட செய்யும்போது பலன் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. 8ல் சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் வந்து தன்னுடைய சுயச்சாரத்திலும் செவ்வாய் சாரத்திலும் இருக்கார். இப்போ சந்திரன் சுயச்சாரத்தில் இருக்கார் சொன்னால் அவர் 2ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் இடம்ன்றது வந்து பெரிய அளவிற்கு உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை தரக்கூடிய இடம் இல்லை. அதாவது சந்திரன் வந்து நேரடியாக உங்களுக்கு ரொம்ப கெடுதலை செய்ய மாட்டார். ஆனால் அவர் வந்து இன்றைய நாளில் பகல் நேரத்திலிருந்து செவ்வாய் சாரத்துக்குள்ளே வருவார். செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் வந்து சத்துருஸ்தானாதிபதி. அப்போது ஒரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் 8ல் இருக்கார். உச்சபலத்தோடு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியாக நீங்கள் இந்த நாளில் கவனமாக இருக்கணும். அவசரம், கோபம் போன்ற விஷயங்கள் அறவே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்ல புத்திசாலி. மிதுன ராசினாலே ராசியாதிபதி புதன். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல அறிவாற்றல் இருக்கும், உலக அறிவு இருக்கும். ஆனால் சில சமயத்தில் அது வேலை செய்யாமல் போயிடும். இன்றைய நாள் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கண்மூடித்தனமாக கோபத்தில், அவசரத்தில், வேகத்தில் ஏதோ ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்க்கிறதுக்கு நிதானம் தேவை. இன்றைய நாளில் வந்து சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் இருக்கிறது. இன்றைய நாள் வந்து சந்திரன் வந்து சுயச்சாரத்தில் திருவோணத்தில் இருக்கார் பகல் நேரம் வரைக்கும். அதனால் காலையில் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அவர் தரிசனம் பண்ணுங்கள். இல்லைன்னா பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மற்றவர்களால் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரப்போகிறது. எதிர்பார்த்த உதவியானது கிடைக்கும். யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கும், ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7 இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் சாரத்தை பெற்றிருக்கார். இந்த செவ்வாய் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைய நாள் வந்து மற்றவர்களால் உங்களுக்கு ஆதாய பலன், நீங்கள் லாபம் அடையிறதுக்கு, நீங்கள் வந்து நல்ல பலனை அடைவதற்கு பிறர் துணையாக இருப்பாங்க, காரணமாக இருப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. அந்த பிறர் மற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து தொடங்குதுன்னா, காலையில் எழுந்துக்கிறதுலேருந்தே நீங்கள் இருக்கக்கூடிய இடம், ஒரு ரூமில் தங்கி இருக்கிறீங்க அப்படின்னா கூட தங்கி இருக்கக்கூடியவங்க, அப்போல குடும்ப நபர்கள் சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள், அப்படி யாரோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். வீட்டிலேருந்து கிளம்பி பள்ளி போயிட்டீங்க, கல்லூரிக்கு போயிட்டீங்க, வேலை பார்க்குற ஆஃபீஸ் போயிட்டீங்க, அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமான சாலச்சிறந்த நாளாக அமையப் போகிறது. 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரன் 6ஆம் இடத்துல ஏறக்குறைய ஒரு 2.25 நாள் இருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மகர ராசியில் வேறு கிரகங்கள் இருக்கிறதா? இப்போ இல்லை, ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா? இந்த சந்திரனுடைய வீட்டில் யார் இருக்காங்க? சந்திரனை யாரெல்லாம் பார்க்குறாங்க? ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எங்கே இருக்கார்? இதெல்லாம் வச்சு தான் இன்றைய பலன் அப்படின்றது வந்து டிசைட் ஆகும். அப்போ இன்றைய நாள் 6ல் சந்திரன் இருக்கார், செவ்வாய் சாரத்தை பெற்றிருக்கார். அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் முழுக்க முழுக்க உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகம், தொழில் பற்றிய எண்ணம் தான் இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறணும், போட்டி தேர்வுகளில் வந்து நம்ம வெற்றி பெறணும், அதற்கு தயாராகணும், படிக்கணும், கற்றுக்கணும். வேலையில் வந்து அடுத்த ப்ரமோஷனாக நம்ம பேர் தான் சொல்லணும், அந்த அளவிற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். அதில் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம பிஸ்னஸில் வந்து நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால் ரொம்ப நேரம் பிஸ்னஸில் இருக்கணும். ரொம்ப நேரம் பிஸ்னஸில் இருக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய 24 மணி நேரத்தில் எவ்வளோ மணி நேரத்தை நம்முடைய தொழிலுக்கு, கல்விக்கு கொடுக்குறோமோ அவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைய நாளில் உங்களால் இருக்க முடியும், நல்ல பலனை பெற முடியும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சொத்து சம்பந்தமான விஷயம், உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். 11ஆம் இடம் வலுத்து இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு வகையில் லாபம் வந்துட்டுருக்கும். ராசி அதிபதியே 11 தான் இருக்கார். அப்போ நீங்கள் நினச்சதை செய்ய முடியும். ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 5ல் சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் வந்து செவ்வாய் சாரத்தை பெறுகிறார் நண்பகலில் இருந்து. செவ்வாய் யாருன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி. இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டால் 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள், கல்யாணமாகி குழந்தை இருக்கக்கூடிய நபர்கள் பிள்ளைகள் விஷயத்தில், அப்போ திருமணம் ஆகலைன்னு சொல்லும்போது உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பேச்சு, விவாதம் போன்ற விஷயங்கள், இதில் கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அதுபோல் உயர் அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு கொஞ்சம் சேஃப் சைடாக எல்லா விஷயத்திலையும் யோசிச்சிட்டிங்க, நல்ல பிளான் பண்ணி பக்குவமாக நடந்துக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவசரமோ கோபமோ அல்லது வந்து ஒரு விஷயத்தை தீர்க்கமாக ஆராயாமல் ஒரு முடிவை சட்டுன்னு எடுக்கிறீங்க, அதில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வசதிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கலாம், வீட்டு உபயோக பொருட்களை வாங்கலாம், கேட்ஜெட்ஸ் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கலாம், ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் அதை வாங்கலாம், அழகு சாதன பொருட்களை வாங்கலாம். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம்னா கௌரவம். அப்போ நீங்கள் வந்து நிற்கும் போதே ஒரு இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே உங்களோட அப்பீரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கணும். ஒரு பெரிய மனிதர், நாகரிகமான நபர், படித்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்குற மாதிரி உங்களுடைய ஆடைகள் இருக்கணும், தோற்றம் இருக்கணும், பேச்சு இருக்கணும். அது இன்றைக்கு சாத்தியம். அதற்கான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ ஒரு நடிகர்னு சொல்லக்கூடியவர் வந்து ரிகர்சல் பார்ப்பார் நடிக்கிறதுக்கு முன்னாடி. அதுபோல் சில பேர் வந்து இந்த இன்டர்வியூலாம் இருக்கும்போது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசி பார்ப்பாங்க, எப்படி பேசணும்னு சொல்லிட்டு. ஒத்திகைன்றது அர்த்தம். இது நிறைய இடத்துல வரும். இது
அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அந்த ஒத்திகையை பார்த்து ஒரு இடத்துல போய் சூப்பராக நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. அதற்கு எதெல்லாம் இல்லையோ அதை வந்து நீங்கள் பெற முடியும். இது வந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கு. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வரார், முக்கியமான நபர் வரார் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டை வைத்து உங்களை எடை போடுவார்ல, வீட்டை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்றது. அப்போது அதையும் கூட அழகுபடுத்த முடியும், புதுப்பிக்க முடியும். வந்து பார்க்கும்போதே அவங்கள கவரக்கூடிய மாதிரி அந்த வரவேற்பறை இருக்கிற மாதிரி நீங்கள் அதை அலங்கரிக்க முடியும். இதெல்லாம் இன்றைய நாளில் பிளான் பண்ணலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு அதிர்ஷ்டம், பலன் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கு யார்கிட்ட போய் நீங்கள் ஒரு உதவியை கேட்டாலும் அவங்க வந்து மறுக்கவே முடியாது, செஞ்சு கொடுத்துருவாங்க. சாதாரணமாக இப்போ நமக்கு வந்து ஒரு நாள் சாதகமாக இல்லை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வழி தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டு திக்கி திணறி நிற்கணும், ரொம்ப அலையணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர்கிட்ட வழி கேட்டால் கூட அந்த நபரே அந்த இடத்துக்கு நானே புதுசுங்க அப்படின்வார். ஆனால் நல்ல நாளாக இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட வழி கேட்டால் கூட்டு போயே விட்டுடுவார் அந்த இடத்துல. அப்படி இந்த நாள் வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஒன்று கேட்குறீங்கன்னு சொன்னால் உடனே செஞ்சு கொடுக்க, அதுக்காக தான் ஏதோ அவங்க அங்கே வந்த மாதிரியும் அதுக்காக தான் அவங்க இருக்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி பிறர் இடத்துல உதவி கிடைக்கும். நீங்களும் வந்து முழு நம்பிக்கையோடு இருப்பீங்க. இன்றைய நாளில் வழக்கமான பணிகளை காட்டிலும் எது உங்களுக்கு சவாலான பணியோ, எந்த விஷயம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காதோ அதை கையில் எடுத்துக்கலாம். அப்போ காலை நேரத்தில் நீங்கள் இப்போ இதை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்படி பிளான் பண்ணிக்கலாம். எதனால் இதை சொல்கிறோம்? 3ஆம் இடம் உபஜயஸ்தானங்களில் ஒரு இடமா இருக்கும். அதாவது நீங்கள் ஜெயம் பெறணும், தைரியம்னு சொல்லக்கூடிய, முயற்சின்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே சந்திரன் இருக்கார். அங்கே சந்திரன் நண்பகல் நேரத்திலிருந்து செவ்வாய் சாரம் பெறுகிறார். செவ்வாய் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அவர் இருந்து ராசியை பார்க்குறார். இந்த 3ஆம் இடத்தை அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை குரு பார்க்குறார். அதனால் இன்றைய நாள் எடுத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய நாள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் உங்களால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பது தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடைக்க முடியாத கடன் இந்த ஜென்மத்தில் அடைக்க முடியாது. எப்படி நான் வாங்கினேன்னு தெரியல, எந்த நம்பிக்கையில் எந்த தைரியத்தில் வாங்கினேன்னு தெரியல, அல்லது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அந்த இழுத்துட்டு போயிடுச்சு, புதைக்குழியில் மாட்டின மாதிரி அதிகமாக கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்கள் ஓரளவிற்கு இந்த கடனை என்னால் அடைச்சிட முடியும், நான் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டேன், யாரையும் ஏமாத்தினவனாக இருக்க மாட்டேன், என்னுடைய குடும்பத்திற்கு பாரமாக இருக்க மாட்டேன், கடனை நான் அடைச்சி முடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு நம்பிக்கையை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கடன் அப்படின்னு சொன்னால் நவ கிரகங்களில் 2 கிரகம் பிரதானமாக சொல்லப்படுகிறது. ஒன்று செவ்வாய், இன்னொருத்தர் சனி. அப்போ இன்றைய நாளில் ராசிக்கு 2ஆம் இடம் தனம், அந்த பணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். 8ஆம் அதிபதி. அப்போது அதிகமான பணத்தை வந்து கண்மூடித்தனமாக கடனை வாங்கிட்டோம், அதனால் அவமானம் வந்துடுமோ, நம்முடைய கௌரவம் பறி போய்விடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம். அந்த சந்திரன் இருக்கிறது சனியுடைய வீடு. அவர் நண்பகலிருந்து பெறக்கூடியது செவ்வாயுடைய சாரம். தீர்க்க முடியாத, அடைக்க முடியாத கடனை பற்றி கவலை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வு தெரிய வரும். தீர்வு எப்படி தெரிய வரும்? அப்போ செவ்வாயுடைய சாரம் சந்திரனுக்கு சொல்லும்போது அவர் அந்த இடத்துல செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஒரு பலத்தோடு இருப்பார், குரு அவரை பார்த்துருவார். அதனால் ஏதாவது ஒன்றை செய்து நான் பொருளை ஈட்டி கடனை அடைச்சிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய நாள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கடினமான இலக்கு இருக்கிறது, ஒரு கஷ்டமான ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க, அதை வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க. வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறாங்க, செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஒரு எழுத்து தேர்வு இருக்கிறது, அல்லது ஓரலாக ஒரு எக்ஸாம் இருக்கிறது, அதை வந்து சூப்பராக கிளியர் பண்ணுவீங்க. இன்டர்வியூ இருந்தால் நல்லபடியாக அட்டன் பண்ணுவீங்க. இன்றைய நாளில் பெண் பார்க்க வராங்க. மகர ராசியில் ஒரு பெண்மணி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க உடனே நாங்கள் ரெடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குடும்பத்தை, இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பையனாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் பெண் வீட்டார் வந்து உடனே ஓகே சொல்லுவாங்க. நாங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்படியாக இன்றைக்கு திருமண விஷயங்கள் யோகமாக இருக்கிறது. மற்றபடி இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, நம்ம ஏதோ கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவிற்கு நல்ல பலன் வந்து சேரப்போகிறது. கும்பராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் 3 சுபகிரகங்கள் இருக்கிறது. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். கடன் தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் அது வாங்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். இடமாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதை செய்யலாம். சிகிச்சைகள் செய்து கொள்ளணும், மருத்துவரை பார்க்கணும், வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை செய்யலாம். சில பேர் சொத்து விற்று கடன் அடைக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டிருப்பீங்க. அல்லது சொத்து விற்று பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கு செலவு பண்ணணும், பிள்ளைகளுடைய கல்யாண செலவை பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களால் சொத்து விற்கவே முடியாது. அதுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த காரணங்களை தள்ளி வச்சுட்டு இன்றைய நாளில் விற்க முடியக்கூடிய யோகம் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு சொத்தை விற்று ஒரு செயலை செய்து முடிக்கிறது, அதற்கான அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. கடன் அடைக்கிறது, அதற்கான அம்சம் இருக்கிறது. நோய் இருந்தால் அதை தீர்த்து கொள்வது, அதற்கான அம்சம் இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான சாலச்சிறந்த நல்ல நாளாக அமையப்போகிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சுயச்சாரம் செவ்வாய் சாரம். அப்போ 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இவங்க இருக்காங்க என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய் 11ல் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அசுப கிரகம் 11ல் இருக்கிறது நல்லது. செவ்வாய் தானே பாக்யாதிபதி 11 இருக்கார், நல்லது. செவ்வாய் 11 இருந்தால் உச்சபலம் பெறுவார், நல்லது. 5ஆம் இடத்துல 3 சுபகிரகங்கள், ராசியாதிபதி குரு 5லேருந்து ராசியை பார்க்குறார். அப்போ இந்த நாள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கு நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், விரும்பியதை அடைய முடியும். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும். ஏன்னா ராசியில் சனி இருக்கார். அப்போது இது போல் ஒரு என்ன நினச்சாலும் நம்ம பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்குது, அல்லது பவர்ஃபுல்லான ஒரு நபர் ஃப்ரெண்டாக இருக்கார், பணம் இருக்குது அப்படின்னா, அப்போ சனி ராசியில் இல்லைன்னு சொல்லும்போது முழுக்க முழுக்க நல்லதை சிந்திப்பீங்க. சனி இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை கூட சிந்திக்கலாம், அதை தவிர்த்தா போதுமானது. இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. மேலும் இன்றைக்கு நண்பகல் நேரம் வரைக்கும் சிரவண நட்சத்திரம் இருக்கிறது, திருவோணம். அதனால் இன்றைய நாளில் காலை நேரத்தில் பெருமாளை வழிபாடலாம். மாலை நேரத்தில் விநாயகர் பெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பூஜையில் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம். சில ஆலயங்களில் ஒவ்வொரு மாதமும் கூட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கணபதி ஹோமம் நடக்கும், அதில் போய் கலந்து கொள்ளலாம். இன்றைய நாளில் விநாயகர் பெருமானுக்காக விரதம் இருக்கிறது, ஹோமங்கள், பூஜைகள், அபிஷேகங்களில் கலந்து கொள்வது, இதை செய்யும்போது சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லணும். நம்முடைய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் என்பதாக ஐதீகம். மேலும் சங்கடகர சதுர்த்தின்றது ஒவ்வொரு மாதமும் வரும். தமிழில் இது ஆனி மாதமாக இருக்கிறது. ஆனி மாதம்னு சொன்னால் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிற ஒரு மாதம். அப்போது அந்த மிதுனம்னு சொல்கிறதுக்கு அதிபதி புதன். அப்போது இந்த மாதம்னு சொல்லும்போது புதன் சம்பந்தமானது. அப்போது கல்வியில் வெற்றி பெறணும், சுயதொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறணும். இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைய நாள் விநாயகர் பெருமானை வேண்டிக் கொண்டு அவருக்கான பூஜைகளை செய்யும்போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். இந்த நாள் நம்முடைய மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.